Hi, hello, welcome. Welcome you all to my channel. Jesus is the light of the world. I'm so glad to meet you all on this auspicious Friday with Jesus Christ. Today's verse is, okay, 1 Timothy chapter 5. I'm going to read in Tamil, then I'm going to go in English. முதிர் வயதுள்ளவரை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போல பாலிய புருஷரை சகோதரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரர்களைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லி உத்தம விதவைகளை கனம் பண்ணு. முதிர் வயதுள்ளவர்களை முதிர் வயதுள்ள தாய் தந்தையை கைவிடக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர்கள் குழந்தை போல ஆகிவிடுகிறார்கள். வயதான பிறகு முதிர் வயதுள்ளவர்கள், நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காலத்திலேயே இதை பற்றி எங்களுடைய பட்டிமன்றத்திலே பேசினேன். நான் 20 வயது கூட இல்லை என்று நினைக்கிறேன். அப்பொழுது 19 வயது உள்ள பெண். எங்களுக்கு இந்த பெங்களூரிலே கல்லூரி தான், அம்புஜமால் காடி செல்வராய செட்டி கேர்ள்ஸ் காலேஜ், பியூ காலேஜில் படித்தேன். நான் அம்புஜமால் பள்ளிக்கூடத்திலே படித்தேன், ஹைஸ்கூலிலே படித்தேன். அப்புறமா கல்லூரி வந்துவிட்டது. 11, 12 இங்கே வந்து கல்லூரி. நாங்கள் கலர் ட்ரெஸ்ஸில் தான் போக வேண்டும். கல்லூரி போல சிறிய கல்லூரி, அது சிறிய ஒரு கட்டடம். அப்படி அங்கே நான் பட்டிமன்றத்தில் பேசிய போது அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள் இருக்கக்கூடாது என்று அந்த சிறு வயதிலேயே நான் பேசினேன். நிறைய பேசுவேன். எங்கள் நாட்டிலே இருக்கும் சதி வந்து நல்லது என்று சொன்னேன். அந்த வயதில் தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு கல்யாணமே, அந்த காலத்திலேயே நான் பேசிய போது, ஒரு கல்யாணத்திலேயே பெண்ணும் ஆணும் ஒருவருக்கொருவர் ஒத்துமையாக இருப்பதில்லை. அவர்களுக்கு வரன் கிடைப்பதில்லை இருவருக்கும். இரண்டாவது கல்யாணம் விதவை எங்கு போவது? அதனால் அவள் சதியில், அதாவது அந்த காலத்திலே இந்தியாவிலே ராஜஸ்தான் போன்ற இடத்திலெல்லாம் வடநாட்டிலே சதி என்று ஒன்று இருந்தது. சதி என்றால் கணவனை இழந்த ஒரு பெண்மணி தன் கணவனுடைய சிகை என்றால் அவன் நெருப்பு பற்றி எரியப் போகிறான் அல்லவா, அவன் கணவனை, இறந்த கணவனை எரிக்கும் அந்த சிகையில் அவள் விழுந்து இறக்க வேண்டும். அது நல்லது என்று சொல்லி கொண்டிருந்தேன் நான். அந்த வயதில் எனக்கு தெரியவில்லை. அதை போல முதிர் வயது உள்ளவர்கள் இறந்துவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் வாழ வேண்டும். முதிர் வயதுள்ளவர்கள் எல்லாம் வாழ வேண்டும். அவர்கள் ஆயுசு இருக்கும் வரை, கர்த்தர் அவர்களுக்கு ஆயுசு கொடுக்கும் வரை அவர்கள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார் மூப்பருக்கு, பேதுரு 1 திமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், என்ன, முதிர் வயதுள்ளவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை தகப்பனை போல பாவிக்க வேண்டும். நீங்கள் வேறு உங்கள் தகப்பனையே இந்த காலத்திலே தகப்பன் என்று நினைக்க மாட்டேன் என்கிறார்கள். முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள். எல்லா முதியவர்களையும் தகப்பனை போல பாவிக்க வேண்டும் என்று கர்த்தர். முதிர் கன்னிகளை தாயை போல மதிக்க வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். நம்முடைய சொந்த தாய் தகப்பனை மட்டுமல்ல, வேறு முதிர் வயது உடையவர்கள், முதிர் வயது ஸ்திரியும் முதிர் வயது ஆணையும் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று இந்த 1 திமோத்தேயில் நமக்கு சொல்லப்படுகிறது அல்லவா? பவுல் தான் எழுதுகிறார் அல்லவா திமோத்தேயுவுக்கு இது. ஸோ அதை நாம் மறந்துடுவோம். அதை முதல் சொல்லணும். பவுல் திமோத்தேயுக்கு எழுதுகிற கடிதம் தான் 1 திமோத்தேயு. அதில் பவுல் சொல்லுகிறார். பவுல் கர்த்தருடைய பெரிய இயேசு கிறிஸ்துவின் பெரிய சிஷ்யர் அல்வா. அதனால் அவர் சொல்வதை நாம் உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவைகளை கூட
முதிர் வயதுடையவர்களை கனம் பண்ணு, விதவைகளை கனம் பண்ணு. இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது நம்ம வேதாகமம். பாருங்கள், நமக்கு கர்த்தர் வேதாகமத்தில் எத்தனையோ நான் யாரை பார்த்தாலும் இந்த வயதில் எனக்கு கூட வயதாகி கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த வயதில் கூட முதிர் வயதுகளை பார்த்தால் தாத்தா பாட்டி என்று சொல்லி கொண்டிருப்பேன். அதனால் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கப்பட வேண்டும், அதுதான் விதவைகளை கனம் பண்ண வேண்டும். விதவைகளை பார்த்தால் நாம் கனம் பண்ண வேண்டும் அவர்களை. இந்த 3 பேரை பற்றியும் கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம். நான் ஒவ்வொரு நாளும் போன காணொளியிலே ஒரு கதை சொல்ல மறந்து விட்டேன். இந்த காணொளியிலே அந்த கதையை சொல்லுகிறேன். கனவா என்ற ஊரில் அது ஒரு வெளிநாட்டு ஊராக இருக்கிறது. அந்த கனவா என்ற ஊரிலிருந்து வந்த ஒரு பெண்மணி நியூயார்க் நகரத்திற்கு அவர்கள் இடம்பெயர்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணிக்கு ஒரு ஜூடித் என்ற பெண்மணி, அந்த பெண்மணியின் பேர் ஜூடித். அந்த பெண்மணிக்கு 19 வயது கிடையாது. அந்த பெண் என்ன செய்கிறாள், அவள் உடைய பெற்றோர்கள் எல்லாம் கனவா என்ற ஊருக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஊரிலே அவர்களுடைய மூதாதையர்களின் நிலம் கிடைக்கிறது. அதனால் போய் அங்கு சேர்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது இந்த பெண்மணி இங்கேயே நியூயார்க்கிலே தங்கி விடுகிறாள். அவளுக்கு மனநோய் என்று இருந்ததால் அவளை ஒரு மனநோயகத்தில் அவளுக்கு ஒரு பயிற்சி மாதிரி ஒரு மருந்து கொடுத்து அவளுக்கு அந்த அங்கேயே தங்குமிடம் கொடுத்து அவர் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவள் ஒருவரை சந்திக்கிறார். அப்பொழுது அந்த மனிதன், இந்த ஜூடித் சந்தித்த மனிதன், அவன் என்னவென்றால், அவனுடைய பெயரை மறந்துவிட்டேன் நான். ஜூடித்துடைய கணவன். ஜூடித் சந்தித்த இந்த மனிதன், அவனும் மனநோய் காப்பகத்திலே தான் இருக்கிறான். இவள் ஒரு புதிய மனநோய் காப்பகத்திற்கு வந்து சேருகிறாள். ஜூடித் அந்த பழைய மனநோய் காப்பகத்திலிருந்து நியூயார்க் நகரத்திலே இது நடந்திருக்கிறது. ஹிஸ்ட்ரி ஹெவன் என்ற நாங்கள் ஒரு இது இருக்கிறது, பேஜ் இருக்குது முகநூலிலே. அதில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த கதைகள் எல்லாம் நான் நிஜமாக நடந்த கதைகள். இந்த ஜூடித்து இன்னொரு காப்பகத்துக்கு மாற்றப்படுகிறாள். அந்த காப்பகத்திலே தான் இந்த மனிதனை சந்திக்கிறாள். இந்த மனிதன் பயங்கரமானவன். அவனுடைய பின்னணியை கடைசியில் சொல்லுகிறேன் நான். இந்த மனநோய் காப்பகத்திலே இவனை சந்தித்து இந்த புதிய மனநோய் காப்பகத்திலே இவள் சேர்ந்த போது இந்த மனிதனை சந்திக்கிறாள். ஜூடித் என்ற பெண்மணி நியூயார்க் நகரத்தை சேர்ந்தவள். அவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் அவர்களுடைய மூதாதையருடைய ஊர்களுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அங்கேயே அவர்கள் தங்குகிறாள். இவள் மட்டும் இங்கே வேலை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்று அவள் மனநோய் காப்பகத்திலே இருந்து கொண்டிருந்தாள். அங்கிருந்து இன்னொரு மனநோய் காப்பகத்திற்கு அவளை சேர்த்து அவள் சேர்ந்த போது இந்த மனிதனை சந்திக்கிறாள். இந்த மனநோய் காப்பகத்திலே அவர்கள் எங்கு வேண்டுமானால் போகலாம். தியேட்டருக்கு போகலாம், சினிமா பார்க்கலாம், காஃபி டேக் போகலாம், காபி குடிக்கலாம், அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது. அதனால் ஒரு நாளில் அவர்கள் ஒரு பஸ் ஸ்டேஷனிலோ பஸ் ஸ்டாண்டிலே சந்திக்கிறார்கள். அப்படித்தான் இந்த ஜூடித் எழுதுகிறாள் பின் நாட்களிலே அவளுடைய தாய்க்கு. இந்த ஜூடித் எப்பொழுதும் தன் தாய்க்கு கடிதம் எழுதுவாள். ஏனென்றால் அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள், இவள் நியூயார்க் நகரத்திலே இருக்கிறாள். அது கடிதம் எழுதி கொண்டே இருப்பாள். ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது. நான் இந்த மாதிரி ஒரு மனிதனை சந்தித்திருக்கிறேன், அவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். இந்த தாய் பதறுகிறாள். தன் மகள் ஒரு திடீரென்று அவளே ஒரு மனநோயில் பாதிக்கப்பட்டவளாக அவள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவள் சந்திக்கும் மனிதன் கூட மனநோய் காப்பகத்திலே இருக்கிறான். அவனை ஜான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜூடித் அந்த ஜானை சந்தித்த போது இவர்கள் எப்படி சந்தித்தார்கள்? அவன் மனநோய் காப்பகத்தில் இருப்பதால் அவனுக்கு எந்த நிலையிலே அவன் மனநிலை இருக்கிறது, இப்படியெல்லாம் இந்த தாய் யோசிக்கிறாள். கடிதம் வரும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இவர்கள் கடிதம் வரவில்லை. ஒரு நாள் அந்த காப்பகத்திலிருந்து இவர்கள் போய்விடுகிறார்கள். தனியாக போய் வாழ அவர்கள் போய்விடுகிறார்கள். அப்பொழுது
அவள் கடைசியாக தன்னுடைய பொருட்களை எல்லாம் அந்த ஒரு காப்பகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனாள் அல்லவா, அதில் அந்த காப்பகத்திலிருந்து அதுதான் அவளை கடைசியாக பார்த்திருக்கிறார்கள் அந்த காப்பகத்தில். திடீரென்று ஒரு நாள் இந்த கனவா என்ற ஊருக்கு, இந்த ஜூடித்தோட தாய் தந்தை இருக்கும் ஊருக்கு இந்த FBI ஏஜென்ட்டுகள், அதாவது போலீஸ் ஏஜென்ட்டுகள், FBI என்று சொல்லப்படுவார்கள் நியூயார்க்கிலே, அவர்கள் வந்து உங்கள் மகளையும் ஜூடித்தை உடைய கணவன் பற்றி நாங்கள் விசாரிக்க வந்தோம் என்று இந்த தாய்க்கு அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று மட்டும்தான் கடிதம் வந்திருந்தது ஜூடித்திலிருந்து. ஆனால் வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் அவள் சொல்லுகிறாள், என்னுடைய மகளையும் எனக்கு இப்பொழுது அவளுடைய தொடர்பில் நான் இல்லை, மருமகன் யார் என்றே எனக்கு தெரியாது, அவனை பற்றி விசாரிக்க எங்களிடம் ஏன் வந்தீர்கள் என்றால், இந்த FBI ஏஜென்ட்டுகள் சொல்லும் செய்தியை கேட்டு அந்த தாய் பதறுகிறாள். ஜூடித்துடைய தாய் பதறுகிறாள். ஐயோ, இது போல ஆகிவிட்டதே. அவர்கள் சொல்லியதாவது, இந்த ஜூடித் அழைத்து கொண்டு போன அந்த மனிதன் ஒரு கொலையை செய்திருக்கிறான். 2 கொலையை செய்திருக்கிறான். முதலிலேயே அவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது. கல்யாணமாகி அவனுக்கு குழந்தை இருந்தது. ஒரு நாள் அவன் தன்னுடைய எந்த வீட்டில் பழைய மனைவியோடு தங்கியிருந்தானோ முதலிலே, அந்த வீட்டிலே கொலை நடந்திருந்தது. மனைவி இறந்து கிடந்தால், குழந்தையும் இறந்து கிடந்தது. அதை பற்றி இவனிடம் விசாரித்த போது, இவனுக்கும் அந்த முதல் மனைவிக்கும், இந்த ஜூடித்துடைய கணவன் ஜான் இருக்கிறான் அல்லவா, அவனுடைய முதல் மனைவி ஜூவிஷ், அவள் ஒரு யூத பெண்மணி. அதனால் இவர்களுக்கு ஆகவே ஆகாது, தினமும் சண்டை நடந்து கொண்டிருக்கும். மகனும் அப்படியே யூத முறையில் வளர்க்கப்படுவான் என்று நினைத்து அந்த ஒரு முறை சண்டை தீவிரமாக போய் இந்த ஜான் தன்னுடைய முதல் மனைவியை கொன்று குழந்தையும் கொன்று விட்டு வந்து விடுகிறான். அவன் இங்கு வந்தது எப்படி என்றால், அவனை ஜெயிலில் போட்டபோது, காராகிரகத்திலே போட்டபோது, அவனை மனநிலை சரியில்லாதவன் என்று இவர்கள் சந்தித்தார்கள் அல்லவா, ஜூடித் சந்தித்த அந்த மனநிலை காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவன் அங்கு வந்து, அவன் காராகிரகத்திலிருந்து வந்திருந்தாலும் அவன் அங்கு சுதந்திரம், நான் முதல்லே சொல்லிவிட்டேன், அவன் சுதந்திரமாக அங்கு உலாத்தலாம். காஃபி டேக்கு போகலாம், தியேட்டருக்கு போகலாம், எங்கு வேண்டுமென்றால் போகலாம். அப்படி அவன் சுதந்திரமாக அவனுக்கு அந்த நீதிமன்றம், அவன் இருந்த இடத்தின் நீதிமன்றம் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அந்த மனநிலை காப்பகத்தில் அவனை விட்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த ஜான் என்பவன் ஜூடித்தை சந்தித்து அவர் இருவரும் விரும்பி அவன் மணந்து கொண்டான். மணந்து கொண்டு அவர்களை கடைசியாக, இது உண்மையாக நடந்த கதை பாருங்கள், இந்த ஜூடித்தை யாராவது உங்களுக்கு தெரிந்திருந்தால், எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் அந்த ஜூடித்தை பற்றி தெரிய வேண்டும் என்று, அதற்கப்புறமாக அவர்கள் அங்கிருந்து தப்பிக்கொண்டு போன பிற்பாடு அவர்களை பற்றி எதுவுமே தெரியவில்லை. அவர்கள் பெற்றோர்கள் தேடிக்கொண்டிருந்தால், சகோதரி தேடிக்கொண்டிருந்தாள். இப்பொழுது அவளை பற்றி நியூயார்க்கிலே அவனுடைய அந்த ஜூடித்துடைய கசின், அதாவது ஒன்று விட்ட தம்பியோ, அவன் வந்து தேடிக்கொண்டு அவன் வந்து எங்கிருக்கிறார்கள் என்று இந்த கதையை பற்றி போட்டிருக்கிறார்கள் முகநூலிலே. அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த தன்னுடைய குடும்பத்திலே ஒரு பெண்மணி காணாமல் போய் இருக்கிறாள், ஜூடித் என்பவள். அவள் இவ்வளவு வருஷமாக, அவள் இப்பொழுது எவ்வளவு வயது உடையவளாக இருப்பாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 60 வயது உடையவளாக இருக்கிறாள். அப்பொழுதென்றால் இந்த கதை நடந்து 40 வருடம் ஆகிவிட்டது. 62 வயதுடைய பெண்மணி. அவன் அந்த ஜான், இந்த ஜூடித்துடைய கணவன், அவன் வந்து இன்னும் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு இப்பொழுது இருந்தால், இவளை விட அவன் 15-20 வயது பெரியவன் ஜூடித்தை விட. அவனுக்கு இப்பொழுது 80-90 இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஜூடித்துக்கு 60 வயது. அப்படி என்றால் இவர்கள் இருவரும் 40 வருடமாக காணவில்லை. இவர்கள் பெற்றோர் கனவா என்ற ஊரிலே தங்கியிருக்கிறார்கள். அம்மாவும் இறந்து விட்டாள், சகோதரிகளும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது அவளுடைய கசின், ஜூடித்துடைய கசின், இந்த
இவளை தேடிக்கொண்டிருக்கிறான். ஜூடித் இருப்பாளா, 60 வயது பெண்மணி இருப்பாளா என்று தேடிக்கொண்டு எல்லாவற்றிலும் அவன் அவளை பற்றி விசாரித்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு யாராவது தெரிந்தால் ஜூடித் எவ்வளவு மோசமான அவள் உயிரோடு இருக்கிறாளா, இல்லை அந்த மனநோயாளியான அவளுடைய ஜூடித்துடைய கணவன், நான் சும்மா சொன்னேன் ஜான் என்று, நீங்கள் போய் படித்து பார்த்தால் உண்மையான பெயர், நான் நிறைய படிக்கிறேன் மறந்து விடுகிறேன், மறதி என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறது எனக்கு கொரோனாவுக்கு அப்புறம். இதுதான் நடந்த கதை. எவ்வளவு எவ்வளவு ஒரு பாருங்கள், நாம் இன்றைக்கு சொன்னோம் ஒரு எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்று கர்த்தர், ஸ்திரிகளை மதிக்க வேண்டும், விதவைகளை மதிக்க வேண்டும், மூப்பர். இந்த பெண் சிறு பெண்ணாக இருந்தால் சிறு பெண்களை மதிக்க வேண்டும் என்று, ஸ்திரிகளை மரியாதை கொடுத்து கனம் பண்ண வேண்டும் என்று நான் இன்னொரு பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தேன். இன்றைக்கு 1ஆம் வசனத்திலே, ஸ்திரிகளுக்கு புருஷனே உன்னுடைய மனைவியை நீ மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். புருஷன் மனைவிமார்களே நீங்கள் உங்கள் கணவன்களை புருஷனை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு என்ன நடக்கிறது என்றால், இந்த ஜூடித் உயிரோடு இருக்கிறாளா என்று தெரியவில்லை. கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். ஒரு யூத பெண்மணி கொன்றுவிட்டு தன்னுடைய முதல் மனைவியை கொன்றுவிட்டு இவன் 2வது மனைவியை ஜூடித்தை கட்டி கொண்டு இருக்கிறான். அவளை உயிரோடு வைத்திருப்பான் என்று என்ன நிச்சயம் அல்லவா? அவள் உயிரோடு இருந்தால் இப்பொழுது 62 வயசாம். அவளுடைய கணவனுக்கு, இந்த மனநோயாளிக்கு, கொலையாளிக்கு 80-90 இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எவ்வளவு ஒரு பெண் யார் என்று தெரியாமலேயே அந்த நாட்டிலே அது உண்டல்லவா, அவர்கள் திருமணம் செய்து கொண்டு போய்விடுகிறார். கர்த்தர் இதை சொல்லவில்லை. யார் என்று விசாரிக்க வேண்டும். கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே பெரிது என்று சொல்லப்படுகிறதல்லவா பழமொழி. So what I said I usually tell a story in all my videos now. So today, first, what is the verses God has given us? 1 Timothy chapter 5. So you have to respect the elder people. That is what this, you have to respect the elder people like your father. See, today's world is, you don't respect your old parents, right? Old grandparents. But God is telling through this verses, through Paul is writing this Timothy to Timothy, right? Timothy is in Tamil, so I have this 2 language problem. I will try to speak in Hindi also next time. Hindi and Kannada I wanted to translate, not only in English. People should, Hindi people and North Indian people, Kannada people should also understand. That's why I always tell in English also. I preach in English also. See, you have to respect elders. God is telling strongly in these verses. Elder men has to be respected as father, and elder women has to be respected as mother. That's what God, and you also should respect the widows. God is very much careful about widows. You should respect widows. That's the verses we read today. So when we are talking about women, okay, even in 1 Peter, God is saying that 1 Peter chapter 5, God says, you young husbands, you have to respect your wives, your women, and you wives, you have to respect your man or your husband. So like that, here I wanted to tell you a story. You know, it's a real story. I read in History Heaven in this thing, Facebook. There is a girl called Judith. She lives in New York. Her parents are inheriting the properties in a place called Kanwa. So they go off to Kanwa. Okay. So this young girl, 19 years old Judith, stays in New York. But she has some psychological problems. So she takes refuge in a hostel where there is treatment for, psychic disease, or, if you are affected by, in depression, they have all the like asylums. So she's staying in one asylum
hostel, where there is also a hostel. They can reside and take the treatment there. So residential hospital, you can tell, for the psychic patients. From one asylum, she is transferred. She's not a mentally affected girl. She has some psychological problems, issues. So she is being admitted in a hospital where she is treated by the psychiatrist. They have their own what to tell. They have their own hostel, and she was staying. But from there, situations makes her to transfer to another hospital where she meets a person, and that person, they get in that the Judith get transferred to the second hospital. In that hospital, the psychic patients are allowed outside. They can go freely and come and stay in the night and take the medication and the treatment. That is the, I forgot the name of Judith's husband also. So she's only 19 years old girl, just out of her teenage. And yeah, I think 19 is a teen. She was still a teen. And this story happened 40 years back. If she is alive, she would be 62. The story tells like that. The real story tells like that. She would be 62. That means now 40 years back the story has happened. And Judith and this man whom she meets in the second asylum or the hospital, they are left free. Okay, they are not kept inside the hospital. Always they have free movement. They can go to the coffee day, they can go to the theater, they can travel anywhere and then come back in the night. That they were allowed. In such a situation, Judith meets a man, okay, who is in the same hospital with a severe psychological problem. He is also taking the treatment. Since they are having liberty to walk outside, they meet each other. Judith meets this person, and Judith has a habit of writing everything to her mother, who stays in their ancestor's place. And she writes one day. Every time the letter comes, the mother reads and very happy. But this time, mother of Judith is worried because she says she's going to marry a man called any name we can keep, because I forgot his name, John. Judith is very important, John. Okay, John is her husband. You think his name is like that because I forgot the name. So I am going to marry such person now. He is also in the hospital getting treatment for psychic disease. She writes that mother is shocked now because her daughter is having some mild psychological problem. That is why she is staying in the hospital. So she is worried that this man, what problem he came to that hospital, what psychic problem. So she gets worried. That is the last letter she gets from Judith. After that, Judith and her husband, from that asylum, from that hospital, they are disappearing. Okay, then this is 40 years back. So this lady, the mother who stays in Kanava, right, Judith's mother, one day her door is knocked, and she's seeing the FBI agents of New York, because Judith was staying in New York. So they come from New York and in search of Judith's parents. The mother gets shocked. She's asking, why I'm seeing the police here in my house. They say, see, they explain, we have come in search of, we are inquiring about your son-in-law who went with Judith, who got married to Judith. Then this mother is shocked. She says, now the turning point. I didn't tell this in the beginning, but the story starts like this only. The FBI agents tell the story. One day there is a murder happening, okay, in a place in the same, in and around, America. This is New York story, right? In and around America. One day the police get the call that a mother and a child is killed. Okay, see the background, right? And the police go there
they see a woman killed and her child son is also killed. And do you imagine, can you imagine who's the husband of that woman? This person, Judith's husband, first wife, he has killed her, and the son also, because the first wife was Jewish and he did not like them. He has killed, because usually there is an argument and fight between this Judith's husband and his first wife, the Jewish wife. He got married, right? That is what he was sentenced for, imprisonment. But the doctors examine him and they say he has some psychic problem, psychologically he is affected, mentally he is depressed, so he has to be joining this asylum where he will get the medication and the treatment. So from there the court orders him to come to the hospital where Judith met him. The prisoner, Judith's husband is a prisoner, but he has come. Judith, we don't know whether Judith knows this or not. He might have not told her, but he is a murderer. How will the mother feel? Mother feels, she has cried. 2000 after 2000 she has died, but until then she was searching her daughter Judith. No rumors about Judith, no letters from Judith. Last people have seen her vacating her hostel from her friend has seen her only when she was vacating the hospital, and she told that she's going to marry this John and she's going somewhere, and never they received any message from her. After that 40 years they searched, mother searched, sisters searched, all the siblings searched. Now Judith's cousin is searching for her all over the world. So if in the story it is ending that if you know Judith from New York, they have given some asylum's name, the hospital's name. If you find Judith, please tell her cousin is, asking everybody, the police, because he wants a woman to return to the family. That cousin is worried that in his family one of his cousin is missing. 40 years. See, what we learn from here is, before a girl decides 40 years or now, you should know the background of a man or a background of a woman. Urgently you get married. What will happen? This will happen, right? So we will pray that this is a real story. We pray that Judith has to be found. She must be 62 years now. And that man whom she married from that hospital was 20 years elder than her. So why these girls take such decision, and now she is not a girl, she is a big woman. Why I thought is, if she is 62 years older, see, older women have to be respected. That is the this thing today. So if you all respect, if you see anybody like this, caught in the situation of life, we have to rescue them. We should pray that Judith has to come back to her family if she is alive. But there is a doubt from the New York police that she might have been killed. Who knows? He killed his first wife. How will he survive Judith? So that is the biggest. If she is there 62 years, older women have to be respected. You respect, and God respects them, and she should come back alive. That's what we feel when we hear this story. The women's life is dangerous. 19 years, what she decided, she didn't know who that man was. She married. So girls, you have to be deciding whom you're going to marry, their background. We should know. Better keep a detective. So that if Judith has appointed a detective, she would have known about that man. She would be alive today. I hope still she is alive. She should come back. 62 years is not too old. So we'll come back to this saying. We have to, older women we have to respect like mother, older men we have to respect like father, and we should also respect a widow. We'll pray and finish this. Thank you, Jesus. Thank you, Lord, for this wonderful message you have
given. The Holy Spirit has showed me this. We have to respect women, men. We have to respect the older women as our mother and older men as our father. And we should also respect the widows. Bless all the widows. Bless all the older people who are in the homes, Lord, all over the world. And if they are struggling with their children, you are the way for the older people, younger people, for all the age people. You are the God of all ages, Lord. You are the Alpha and the Omega. You don't have the end and the beginning. So you are for all the people. So if any parents or old people are suffering in the homes, are suffering in the, their own house, or if they are suffering without food, shelter or clothing, God, provide them. We don't know, Lord, how many older people are suffering, how many widows are suffering, Lord. Let them all be blessed by you today. You have to provide them because you are Jehovah Jireh, Lord. Provide for all the older people. If they are without food and shelter, let their basic necessities be fulfilled, Lord. Thank you, Lord. If you have the grace, and if I'm living for more years, I want you to start a old age home and the orphanage, Lord, for all the people, the widows and the old people, Lord. If your grace is there, I can start. If people are sponsoring me, rise people to sponsor me to build an orphanage and the old age homes. Thank you, Jesus. And those who are watching, the old people who are not respected in their house, who are not provided in their house, and those who are in the streets, you are going to provide them. You are going to bless them. You are going to give them food, shelter and clothing. No elders, no elderly men, no elderly women and widows are going to suffer anymore, Lord. Anywhere there might be, Lord. Your eyes are rolling down on the earth. So you are going to provide them. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, wonderful Jesus. Thank you. Amen. Amen. For blessing all the old men and women. And when we see these old men and women and the widows, we have to provide them, Lord. Give us the strength and the provision to provide them. Thank you, Jesus. In the name of Jesus Christ, I pray. Amen.